வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையிலே சுறுசுறுப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் செம்பருத்தி பூ டீ தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்ய போகிறோம் பார்க்கலாம். இந்த செம்பருத்தி பூவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏற்கனவே ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். இதோட நன்மைகள் என்னன்னா அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த செம்பருத்தி பூவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த இதழ்களை மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த நரம்பை எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம். இதுவுமே நமக்கு வேண்டாம், இந்த இதழ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு துண்டு இஞ்சியை நசுக்கி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கணுங்க, கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த செம்பருத்தி இதழ்களை இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்கிட்டோங்க. இப்போ இந்த பூக்களோட நிறமும் இந்த தண்ணியோட நிறமும் மாறணும். போதுங்க, இப்போ நல்லா கொதிச்சு முடிச்சிடுச்சு. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ இதோட கலரே வேறு லெவலாக இருக்குங்க. பாருங்கள், ரெட் கலராக மாறிடுச்சு. இது கூடவே தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். டயபிட்டிஸ் இருக்கிறவங்க சுகரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டு ஊற்றிக்கலாம் கிளாஸில். இந்த செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கக்கூடியது. கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் காலையும் மாலையும் டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கை சார்ந்த பொருட்களை பயன்படுத்தி டீ போட்டு ஃபேமிலியாக குடிங்க. எல்லோரும் சுறுசுறுப்பாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.